அடிப்படை வசதிகளே இல்லை, ஆதார் கார்டு மட்டும் முக்கியமா? அதையும் அரசிடமே ஒப்படைத்து விடுகிறோம். சிட்டிசன் பட அத்திப்பட்டி போலத்தான் எங்களின் நிலையும் என்பதே இங்குள்ள மக்களின் புலம்பல். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அடுத்த சிறுநல்லூர் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். விவசாயம், மாடு மேய்ப்பது, கூலி வேலை இவற்றை நம்பியே வாழும் இங்குள்ள மக்களுக்கு சாலை வசதி, குடிநீர், குழந்தைகளுக்கான அங்கன்வாடி என எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை. குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் சீமை கருவேல மரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதியிலும் சகதியிலும் கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்வதாக நீண்ட நாட்களாக குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பேசிய கிராம மக்கள், தேர்தல் நேரத்தில் மட்டும் கிராமத்திற்குள் வரும் அரசியல்வாதிகள் கையெடுத்து கும்பிட்டு வாக்கு சேகரிக்கின்றனர். தற்போது நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்டும் எந்த அரசியல்வாதிகளுக்கும் எங்கள் கோரிக்கைகள் காதில் விழவில்லை என கூறினர். எலெக்ஷன் மட்டும் வரையில மட்டும் வந்து பாக்குறீங்க, அந்த சிறுநல்லூர் இருக்கிற ஊரே இல்லை என்று சொல்றாங்க சார். அப்ப மட்டும் வந்து ஓடிக்கை மட்டும் வந்து வர்றாங்க. அப்ப வந்து சிறுநல்லூர் மக்கள் வந்து பாக்குறாங்க. அத்திப்பட்டி கிராமம் அருகே நாங்கள் மக்கள் இருக்கிறோம். எந்த ஒரு நடவடிக்கையுமே இந்த ஊரில் எடுக்க கிடையாது. ஆனால் நாங்கள் எவ்வளோதோ மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு எந்தமான உதவியுமே இந்த ஊரை பொறுத்தவரை கிடையாது. ஆனால் குறிப்புங்கிறதுக்கு ஆதாரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த இதுவுமே எங்களுக்கு கிடையாது. ரோடு தானே நாங்கள் கேட்குறோம். உங்க கையெடுத்துக்கும் நீங்க ஓட்டு கேட்கல, நாங்க போடுறோம்ல. நீங்க சொல்ற உதவி நாங்க செஞ்சா, எங்களுக்கு ஒரு உதவி நீங்க செஞ்சான சார், அதோட நீங்க கையெடுத்து கும்பிட்டு போயிடுறீங்க. எங்க நிலைமை என்ன சார் நடக்கிறது? பைபாஸ் சாலையிலேயே பேருந்தில் இருந்து இறக்கிவிடப்படுவதால் பள்ளி சென்றுவிட்டு வீடு திரும்புவதற்குள் தங்கள் பிள்ளைகள் படாத பாடுபடுவதாக கூறிய தாய்மார்கள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள் உள்ளிட்டோரை அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் கூட வருவதில்லை எனவும் வருத்தம் தெரிவித்தனர். ஸ்கூல் பிள்ளைங்க வந்து பைபாஸ் ரோட்ல இறக்கி விட்டு போயிடுறாங்க. பிள்ளைங்க இறங்கி நடந்து வருதுங்க. வயசானவர் அவர் இறந்து போற கண்டிஷன்ல கொண்டுகிட்டு போறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. அந்த லெக்கில இறந்து போயிட்டாரு. ஏன்னா அதுக்கு ரோடு இல்லை, ஆட்டோக்கார வர முடியல, ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியல. எப்படி சார் நாங்கள் பிழைக்க முடியும் சொல்லுங்க? நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? சிறுநல்லூர் கிராமம் மட்டும் அதிகாரிகளின் கண்களுக்கு தெரிவதில்லை. நாங்கள் மட்டும் ஏன் அகதிகள் போல வாழ வேண்டும் என கேள்வி எழுப்பிய மக்கள், சாலை, குடிநீர், அங்கன்வாடி உள்ளிட்ட அத்தனை வசதிகளும் தங்கள் கிராமத்திற்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் புபேஷ். ஒரு 4 மாடு வச்சு பால் கறந்து அதை ஊற்றணும். அதுக்கு ரோடு இருக்கா சார்? நாங்கள் தலையில் தூக்கிட்டு போய் கொடுத்து நாங்கள் எப்படி வந்து நாங்கள் சோறுக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் எப்படி ஒரு பணிக்கு போக முடியும், ஒரு வேலைக்கு போக முடியும் சொல்லுங்கள்? இதெல்லாம் வந்து அரசாங்கம் எங்களுக்கு தர்க்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ரொம்ப கெஞ்சி கேட்குறேன் சார். நான் கண்ணீர் விட்டே கேட்குறேன் சார். எனக்கு ரோடு எனக்கு ரொம்ப வேணும் சார். எனக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.